ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தில் புதுசாக இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஜாயின் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது யாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் தளபதி 69. இது நம்ம தளபதியோட கடைசி படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தோட 2 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்ல நம்ம தளபதியை தவிர மற்ற ஆக்டர்ஸோட ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம தளபதி பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய அரசியல் கட்சியை சார்ந்த சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் 2 வாரம் கழிச்சு தளபதி 69 படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த நிலைமையில இப்போ தளபதி 69 படத்தோட ஷூட்டிங்ல ஒரு ஆக்டர் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய அசுரன் படத்திலையும் சிம்பு அவர்களுடைய 10 தலை படத்திலையும் ஆக்டர் சிங்கர் டிஜே அருணாச்சலம் அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் வெளியே வந்திருக்கு. அசுரன் படத்திலையும் 10 தலை படத்திலையும் பாத்தீங்கன்னா இவரோட கேரக்டர் ரொம்பவே அழுத்தமாகி இருக்கும். தளபதி 69 படத்துல இவரோட கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம தளபதி 69 படத்துல டிஜே அருணாச்சலம் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அவரு எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.